தென்னிந்திய சினிமாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நடிகை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவர்களை சொல்லலாம். பின்னாடி அரசியலுக்கு வந்த சௌந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இறந்துட்டாங்க. சௌந்தர்யாவின் மரணம் திரையுலகத்தையே உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சௌந்தர்யா இறந்து சுமார் 20 வருடங்களுக்கும் மேலே ஆகுது. அவங்களுடைய மரணம் தற்செயலாக நடந்தது அப்படின்னு அனைவருமே நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு சௌந்தர்யாவின் மரணம் இயற்கையான மரணம் அல்ல, அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஒருத்தர் வெளில எடுத்துட்டு வந்திருக்காரு. இதில் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்ன அப்படின்னா, சௌந்தர்யாவை கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, டோலிவுட்டில் பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய நடிகர் மோகன் பாபு தான் கொலை பண்ணார் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. நடிகர் மோகன் பாபு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே தமிழில் சூரரை போட்டு மறைன ஒரு சில திரைப்படங்களில் முக்கியமான கேரக்டர்ஸ்லேயும் அவர் பண்ணியிருக்காரு. சௌந்தர்யாவின் மரணம் இயற்கையான மரணமா, நடிகர் மோகன் பாபு உண்மையிலேயே கொலை செய்தாரா, ஏன் இப்படி நடந்துச்சு, காரணம் என்ன, உண்மை என்ன, சௌந்தர்யாவுக்கு சொந்தமான ஹைதராபாத்தில் உள்ள சொத்துக்காக மோகன் பாபு வேண்டுமென்றே சௌந்தர்யாவை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு. மோகன் பாபு தற்போது ஹைதராபாத் ஷம்ஷாபாத் அருகே ஜல்பல்லியில் ஒரு பெரிய வீட்டில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த நிலம் வீடு சௌந்தர்யாவுக்கு சொந்தமானது. அந்த நிலத்தை சௌந்தர்யா குடும்பத்திடம் இருந்து மோகன் பாபு வாங்கினார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. ஆனா அதை அவர் வாங்கல, சௌந்தர்யா குடும்பத்துக்கிட்டே இருந்து அபகரிச்சார் அப்படின்னு இந்த குற்றம் சாட்டக்கூடிய நபர் வந்து சொல்றாரு. கம்மம் மாவட்டம் கம்மம் ரூரல் மண்டல சத்யநாராயணபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏதுரு கட்லா சிட்டிபாபு அப்படின்றவர் தான் இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. நடிகை சௌந்தர்யாவை மோகன் பாபு கொலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவர் கம்மம் ரூரல் ஏசிபி கிட்ட புகார் அளிச்சிருக்காரு. இந்த புகார் நான் கொடுக்கறதுனால கண்டிப்பா என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்னோட உயிரை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரோட அவர் ஒரு கோரிக்கையும் சேர்த்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, மோகன் பாபு அவர்கள் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஷம்ஷாபாத் ஜல்பல்லியில 6 ஏக்கர் கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது, அதை எங்களுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி மோகன் பாபு கேட்டபோது சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத் மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக தான் பெங்களூர்ல இருந்து தெலுங்கானாவுக்கு கட்சி பிரச்சாரத்திற்கு வந்த சௌந்தர்யாவை சாட்சியே கிடைக்காதபடி ஹெலிகாப்டர் விபத்துல கொலை செஞ்சுட்டு ஜல்லேப்பள்ளியில இருக்கக்கூடிய 6 ஏக்கர் கெஸ்ட் ஹவுஸை சட்டவிரோதமா அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு மோகன் பாபு அப்படின்னு சொல்லி சிட்டி பாபு தன்னுடைய புகார்ல தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே குடும்ப சண்டைகளால் தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மோகன் பாபு மேல இன்னொரு குண்டு விழுந்த மாதிரி இந்த விஷயம் இருக்கு. இதோட நிறுத்தாம சிட்டி பாபு மற்றொரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, மஞ்சு டவுன்ல உள்ள அந்த கெஸ்ட் ஹவுஸை உடனடியாக அரசு கையகப்படுத்தணும். அது மட்டுமல்ல, மோகன் பாபுவின் இளைய மகன் மஞ்சு மனோஜுக்கு நீதி கிடைக்கணும். இந்த விஷயத்தில் மோகன் பாபு மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிட்டி பாபு தன்னுடைய புகாரில் கேட்டுட்டு இருக்காரு. தற்போது இந்த செய்தி திரையுலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு நபர் தைரியமாக முன் வந்து இப்படி ஒரு புகார் கொடுத்து குற்றம் சாட்டுறதை பார்க்கும்போது உண்மையாவே பல பேரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த விஷயத்தில் மோகன் பாபு மேலே என்ன தப்பு இருக்கு, இந்த விஷயத்தில் அவர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நடிகர் மோகன் பாபு நடிகை சௌந்தர்யாவை கொலை செஞ்சுட்டாரு, நடிகை சௌந்தர்யாவின் மரணம் இயற்கையானது அல்ல அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே பரபரக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல நடிகை சௌந்தர்யா இருந்து 20 வருடங்களுக்கும் மேல ஆன நிலையில அது இயற்கையான மரணம் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்கிற நிலையில இப்படி ஒரு புகார் வந்திருக்கே, இது வந்து நிறைய விஷயங்களை புரட்டி போடுமா, உண்மைகள் வெளியில வருமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் ஆயிடுங்க.